ஓம் கங்கணபதியே நமக. குருதேவாய நமக. குரு வாழ்க, குருவே துணை. கடின உழைப்பும் தியாக மனமும் கொண்ட துளாராசி அன்பர்களே, இந்த வருடம் மே மாதம் 1ஆம் தேதி சித்திரை தமிழ் 18ஆம் தேதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமாகிய மேசத்தில் இருந்து 8ஆம் இடமாகிய ரிஷபத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த குரு பெயர்ச்சியால் உங்கள் ராசிக்கு ஏற்பட போகும் பலன்களை இப்போது பார்க்கலாம் வாங்க. குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு சென்றாலும் தெய்வீக கிரகமான குரு பகவானின் பார்வை படும் இடங்கள் பூரண பலம் பெறும். குரு பகவான் தான் நிற்கும் இடத்தை விட அவருடைய பார்வை படும் இடங்களுக்குத்தான் அதிகமான நன்மையை செய்வார். ஆகையால் 8ஆம் இடத்து குருவால் அதிகப்படியான தீமைகள் நடக்கும் என்று நீங்கள் பயப்பட தேவையில்லை. 8ஆம் இடத்திற்கு செல்லும் குரு பகவானால் திடீர் பண வரவு உண்டாகும். முன்பின் தெரியாத நபர்களால் சரியான சமயத்தில் பண உதவி, பொருள் உதவி கிடைக்கும். குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். வரவே வராது என நினைத்த பணம் இப்போது கைக்கு வந்து சேரும். தனது 7ஆம் பார்வையால் பலப்படுத்துவதால் குடும்பத்தில் அமைதி உண்டாகும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். குழந்தை பாக்கியத்திற்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கண் மற்றும் காது, மூக்கு, தொண்டை சம்பந்தமான நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிலிருந்து குணமடையக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் அன்பும் ஆதரவும் முழுமையாக இருக்கும். வாக்கு பலிதம் உண்டாகும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமாகிய மகரத்தை தன்னுடைய 9ஆம் பார்வையால் பலப்படுத்துவதால் பல நாள் கனவுகள் நனவாகும். சொந்த தொழில் எண்ணங்கள் உண்டாகும். உணவு மற்றும் ஜவுளி சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இரும்பு சம்பந்தமான வேலையில் உள்ளவர்களுக்கு வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஆகியவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வீடு கட்டக்கூடிய அல்லது கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். இருப்பினும் அதிக கடன் வாங்கி எந்த விஷயத்திலும் அகலக்கால் வைக்க வேண்டாம். அப்படி செய்தால் அதிக மன உளைச்சலை ஏற்படுத்தும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான கன்னி ராசியை தனது 5ஆம் பார்வையால் பலப்படுத்துவதால் பிரிந்து போன உறவுகள் தேடி வந்து சேரும். வெளிநாட்டு வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். வாங்குகிற சம்பளத்தில் பாதிக்கு மேல் கடனுக்கு கட்டி கொண்டிருந்த நிலை மாறும். கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். மருத்துவ சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு நோய் பாதிப்பு குறையும். தெய்வ நாட்டம் அதிகரிக்கும். வேலை விஷயமாக இருக்கிற இடத்தை விட்டுவிட்டு வேறு இடத்திற்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய சூழல் அமையும். இருந்தாலும் அதற்கேற்ற பதவி உயர்வு, சம்பள உயர்வு தாராளமாக கிடைக்கும். தேவையில்லாத விஷயங்களில் யாரையும் நம்பி பணம் போட வேண்டாம். இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி போன்ற பணங்கள் இப்போது கைக்கு கிடைக்கும். குரு 8ஆம் இடத்தில் இருக்கும் காலத்தில் பணத்தை கையில் வைத்திருப்பதை விட வங்கியில் டெபாசிட் செய்வது நல்லது. இதனால் உங்களுக்கு லாபமும் கிடைக்கும். பணப்புழக்கமும் நன்றாக இருக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். துளாராசியில் உள்ள 3 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். சித்திரை 3, 4 பாதங்கள். பொருளாதார உயர்வு கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு உருவாகும். குடும்பத்தில் அமைதி நிலவும். வாக்கு பலிதம் உண்டாகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எடுத்த எல்லா காரியங்களிலுமே வெற்றி கிடைக்கும். சுவாதி நட்சத்திரம். தந்தை வழி உறவுகளால் நன்மை உண்டாகும். வேலையில் பதவி உயர்வு ஏற்படும். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகலாம். இருப்பினும் அதனால் நல்ல பொருளாதார சூழ்நிலை ஏற்படும். கடன் பிரச்சனைகள் தீரும். நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான மருத்துவ சிகிச்சை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பிள்ளைகளுக்காக சுப செலவுகள் செய்து மகிழக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். விசாகம் நட்சத்திரம். திடீர் பணவரவு உண்டாகும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அல்லது சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு உண்டாகும். ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாகும். முயற்சிகளில் தடை ஏற்பட்டு வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் அல்லது மனைவி வழி உறவினர்களால் நன்மை உண்டாகும். காரிய வெற்றி நிச்சயம் உண்டு. இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாட்டினை பார்க்கலாம். கும்பகோணம் அருகிலுள்ள ஆலங்குடி குரு பகவான் தலத்திற்கு சென்று குரு பகவானுக்கு சந்தன காப்பு சாற்றி வழிபாடு செய்தால் குரு பகவானால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்கி நல்ல பலன்களை வாரி வழங்குவார். நன்றி, வணக்கம்.